தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/4/2016 புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் பின்னிரவு 4:54 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னதாக இன்றைக்கு 4 கிரகங்கள் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது. புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார், குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார், சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த 4 கிரகங்களும் பொசிஷன் சரியில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். பல பேர் இப்ப புதன் திசை நடக்கிறவங்களுக்கு புதன் வக்ரமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வரவேண்டிய வாய்கள் அப்படி வசூலாகாம நிற்கும். பல காரியங்கள் தடையா இருக்கும். குரு வக்ரமா இருக்கிறதுனால குரு திசை நடக்கிறவங்களுக்கு, குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு அது வக்கரமா இருக்கிறதுனால பூமியால தோஷம் வரும். பத்திரப்பதிவு பதிஞ்சிருக்கும், அந்த அதிலே சில சிக்கல்கள் வரும். இடம் பூமியாலே எதிர்பாராத சிக்கல் வரும். பழைய சிக்கல்கள் கூட மீண்டும் உருவாக்கிவிடும். சனி வக்கரமா இருந்தா ஆரோக்கியம் சீராவதிலே தடைகள் வரும். புது மாற்று மருத்துவத்தை பார்த்தாலும் கூட குணமாகவில்லைன்னு கவலைப்படுவாங்க. இந்த வக்ர இயக்கத்துல 20/4/2016 இன்றைய தேதி 27/6/2016 வரைக்கும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். செவ்வாய் வக்ரமாக இருக்கின்ற பொழுது சிலருக்கு முன்கோபம் ரொம்ப வரும். நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். நிலத்தாலே பாதிப்புகள் வரலாம். அதே சமயம் பூமியாலே பாதிப்புகள் வரலாம். விற்ற நிலத்தை வாங்குவது, வாங்குற நிலத்தை விற்பதிலே எல்லாம் சண்டை சச்சரவுகள் மேலோங்கும். சகோதர ஒற்றுமைகள் எல்லாம் குறையலாம். இப்படி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இப்படி வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நாம் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு எப்படியாவது ஒரு முறை புதனுடைய ஆதிக்கம் வரும், குரு ஆதிக்கம் வரும், செவ்வாய் ஆதிக்கம் வரும், சனி ஆதிக்கம் வரும். ஆகையினாலே நவகிரகத்தில் உள்ள இந்த 4 கிரகங்களை முதலிலே வழிபட வேண்டும். நவகிரகங்களையும் வழிபடுவது மரபு. இருந்தாலும் புதனுக்குரிய சேத்திரத்துக்கு சென்று புதனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் புதன்கிழமை பிறந்தவராக இருந்தால், புதனுக்குரிய ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்களாக இருந்தால் விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புனர்பூசம், விசாகம், புரட்டாதிகளை பிறந்தவர்களாக இருந்தால் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிருகசீஷம், சித்திரை, அவிட்டத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் செவ்வாய்க்குரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதிகளை பிறந்தவர்களாக இருந்தால் சனிக்குரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த 4 நட்சத்திரங்கள் சொன்னேனே உங்களுக்கு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அந்தந்த கிரகத்துக்கு உரிய நட்சத்திரங்கள். ஆகையினாலே இந்த கிரகங்கள் வக்கரமாக இருக்கின்ற பொழுது புதன்கிழமை பிறந்தவர்கள், வியாழக்கிழமை பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் கூடும், சந்தோஷங்கள் குறையலாம். அது மட்டுமல்ல, நான் மேற்கொண்ட நட்சத்திரங்களை சொல்லியிருந்தேனே, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வக்ர இயக்கத்தின் பொழுது வளர்ச்சி கூட. வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வழிபாட்டால் உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். வலதுகை இடதுகை நீங்களாக. நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை முழுமையாக தெய்வத்தின் மீது வைத்து நீங்கள் காரியத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு இன்றைக்கு கிடைக்கும். ராஜநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். பத்திரப்பதிவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பூமி வாங்குவோர் கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டியது அவசியமாகும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். ரிஷபராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். பண நெருக்கடிகள் அகலும். பற்றாக்குறைகள் மாறும். தேவைகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு மேலோங்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, வீண் விரயங்கள் அகல வெளிப்படுத்தி தேவைப்படும் நாள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய், சனி இரண்டும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வெளிப்படுத்தியோடு இருந்தால் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீரும் நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். 8லே கேது இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரும். உதிரி வருமானங்களால் உள்ளமகிழும் நாளாக இந்த நாளை கருதலாம். சிம்மராசி நேயர்களே, செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கட்டிடப்பணி தொடரும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். கன்னிராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலும். மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பக்கத்து வீட்டாரின் பகையும் மாறும்.
துலாம் ராசி நேயர்களே, அலுவலக பணியில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும் நாள். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் வந்து உள்ளம் மகிழும் நாள். இனத்தார் பகை மாறும். எதிரிகளின் தொல்லை குறையும். உதவிக்கரம் மீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் குறைவாக கிடைத்தாலும் நிச்சயமாக அது கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து நீங்கள் முதலீடு செய்வது பற்றி சிந்திப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றி ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பம்பரமாக சுழன்று பணிபுரியும் நாள். பழகிய நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாக்குவாதங்களை தவிர்த்தால் வளம் காணலாம். சேமிப்புகள் கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. விட்டுக் கொடுத்து சென்றால் விருப்பங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேற வீடு மாற்றம் செய்யும் நாள். நாடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் மாலை நேரத்தில் நல்ல முடிவுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் புதன் என்பதால் பெருமாளையும் இலக்குமியையும் வழிபாடு செய்யுங்கள். பெருமைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.